இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், அன்பு மட்டுமே சிவம், அனைத்திலும் சிவம், அனைத்துமாய் சிவம். ஓம் அகதீசாய நமக. இகலோக வாழ்க்கையில் வாழ்வியல் பயணத்தில் வாழ்க்கை பாதையில் எல்லா விஷயங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம எதிர்பார்க்க மாதிரி, நம்ம விரும்புகிற மாதிரி எப்பவும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத புரிதல். அதன் பயணத்தை அவங்க பயணத்தை அவங்க பூர்வ ஜென்ம நிலைகளில் இருந்து அவங்க பணியாற்றிட்டு வராங்க. அவங்க பாதைகளில் போய்கிட்டு இருக்காங்க, நம்மளோட பாதைகளில் போய்கிட்டு இருக்கணும். நம்ம கூட சில நேரங்களில் பயணப்படுவாங்க, சில நேரங்களில் விலகி பயணப்படுவாங்க. அது உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க எல்லாரும். தெரியாதவங்க அதிக தூரம் பயணப்படும் நேரத்தில் தெரிஞ்சவங்க விலகி பயணப்படக்கூடிய நேரங்கள் வரலாம். இடையில சில துன்பங்களை, துயரங்களை கொடுத்துட்டு விலகி செல்லலாம். நம்மளால் பயன் அடைஞ்சவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். சில நேரங்களில் நம்ம வளர்த்து விட்டவங்க அவங்க வாழ்வியல் முறைக்கு உதவியாக இருந்தாலும் கூட எதிரியாக நிற்கக்கூடிய நிலைகள் சகஜம் எங்கேயும். இது இயல்பில் எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இகலோகத்தில் கூட இருந்து அந்த நிகழ்வை நிகழ்த்தக்கூடியது நல்ல விஷயங்களாலும் சரி, தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களாக கூட அவங்களோட வாழ்வியலுக்குள்ள, அவங்களோட வினை நிலைக்குள்ள, அவங்களோட ஓல்வினைக்குள்ள கலந்த விஷயங்களாக இருக்கும். அதை பார்க்கணும், அதனோட பயணப்படணுங்கிறது நம்மளோட ஓல்வினையா, நம்மளோட அந்த விதியாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களோட அத்தகைய செயலோட, அது என்ன செயலாக இருந்தாலும் சரி, நல்ல செயலாக இருந்தாலும் சரி, அது துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி போகும். ஆனால் பாதையில், இறை பாதையில், வாழ்க்கை பாதையில் நம்ம தடத்தை மாற்றாமல், இலக்கை மாற்றாமல் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கணும். அதை பார்த்து வருத்தப்படுது, இதை பார்த்து சந்தோஷப்படுது, இந்த விஷயங்களெல்லாம் கடந்து பயணப்படணும். வருத்தப்படுறதுக்கும் இங்கே நேரம் இல்லை, இங்கே சந்தோஷப்படுறதுக்கும் நேரம் இல்லை. நிகழ்வுலையே உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் இங்கே நேரம் இல்லை. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இறை நோக்கிய பயணத்தில். வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்துக்கிட்டு பயணப்படணும். விஷயங்களால், அடுத்தவங்க செயல்களால் நம்ம சூழப்பட்டு விடக்கூடாது. சூழப்பட்டால் அது நம்மளோட பயணத்தை சுழற்றி விட்டுடும். அந்த முன்னேற்றம் இல்லாத நிலை வந்துவிடும். இயல்பில் முன்னேறினா கூட மனதளவில் நம்ம முன்னேறாமல், ஒரு இயல்புலன்னா இங்கே இப்போ இந்த இயல்பில் இங்கே பொருளாதார நிலைகள், அது சாப்பாடு, இருக்கும் இடம், உடுக்கும் உடைகள், இந்த விஷயங்கள், கையில் சில விஷயங்கள், அது உலோகங்களாகவோ காகிதங்களாகவோ இருந்து இருக்கக்கூடிய நிலைகள், அதன்பால் வெற்றி கொண்டாலும் மனத்தளவில் நீங்கள் ரொம்ப தேங்கி நிற்கின்ற ஒரு நிலையாக இருந்துவிடும். முன்னேற்றம் என்பது அனைத்திலும் முன்னேறி செல்லணும், அனைத்துமாய் முன்னேறி செல்லணும்.
இல்லாத நேரங்கள்லையும் இருக்கக்கூடிய நேரங்களையும் புகழ்ச்சிகளையும் இகழ்ச்சிகளையும் நம்ம பயணத்தை நிப்பாட்டக்கூடாது. நம்ம அறியும் தன்மையை நம்ம எப்பவும் பிரபஞ்சத்தை அறியும் தன்மையை வாழ்வியலில் முழுமையை எப்பவும் அனுபவிக்காமல் நம்ம பயணப்படக்கூடாது. நம்மளை உணர்ந்தவங்களா, நம்மளை தெரிஞ்சவங்களா, நமக்கே நம்மளை தெரியலன்னா என்ன செய்ய முடியும்? அதான் நம்மளை முதல்ல அறிஞ்சுக்கிடணும், முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அதன் பிறகு எல்லாரோடையும் பயணப்படணும். எல்லா தன்மைகளோடையும் பயணப்பட பழகிக்கணும். புயலுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் எல்லா நிலைகள்லையும் வெயிலுக்குள்ளேயும் வேற்றுமாற்று நிலைகளுடனும் வெற்றி கொடுக்கக்கூடிய நிலைகளுடனும் கைகோர்த்து வாழ பழகிக்கிடணும். நம்ம கடமையில் இருந்து தவறாது, தன்னை அறியும் நிலையில் இருந்து தவறாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிற விஷயத்தை சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள் உன்னைப்பார் உனக்குள் அனைத்தும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது ஏதோ ஒரு சின்ன வார்த்தைகள் அல்ல. தன்னை உணராமல் என்னத்தை உணர்ந்து என்ன பண்ண? இப்போ இருக்கிற இடத்துல எந்த இடத்துல என்ன இருக்குது, ஏது இருக்குது, நம்ம படுக்கிற கட்டில் என்ன இருக்குது, நம்ம ரூமில் என்ன இருக்குது, நம்ம தலையணையில் என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம காலணிகளில் என்ன வேற்றுமாற்று நிலைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் உலகத்தை பூரா தெரிஞ்சு, அடுத்த ஊரை பற்றி தெரிஞ்சு, அடுத்த தெருவை பற்றி தெரிஞ்சு, எதை பற்றி தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இயல்பில். அதே மாதிரி தான் சூட்சமத்தில் நம்மளை தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல நமக்குள்ளே என்ன இருக்குது, என்ன நிலைகளில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். உனக்கு பற்றி தெரியல, சுற்றம் இருக்கின்ற எல்லாரையும் பற்றி பிரபஞ்சம் உனக்கு உணர்த்தும். சரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சரியாக இல்லாத விஷயங்கள் அதை பற்றி தெரிய வரும். சரியாக இருப்பவங்களை பற்றியும் சரியாக இல்லாதவங்கள பற்றியும் தெரிய வரும். எல்லாத்தோடையும் எல்லாமா கலந்து கலக்காமல், பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம, எல்லாவற்றோட வாழ்ந்தும் வாழாமல் உன்னோட மட்டும் நீ வாழ்ந்து, அது இறையோட வாழ்ந்து இறையா பயணப்பட இறை சபை எல்லாரையும், இறை சபையும் அதன் வழியில் பயணப்பட்ட வருகின்ற எல்லாரையும் அதன் வழியில் பயணப்பட அழைத்து செல்கின்றது. வெற்றிகள் தோல்விகள் நிலையானவை இல்லை. நீ நிலையில்லை என்கின்ற போது உனக்குள் இருக்கக்கூடிய பேராற்றல் நிலையான ஆற்றலாக இருக்குது. அப்போ நீ அந்த ஆற்றலை அதா உணரும்போது, அதா ஆகும்போது அனைத்தும் உனக்குள் அனைத்துமாய் நீ அப்படிங்கிறதான் இங்கே உள்ள தாரக மந்திரம். எல்லா இடங்களையும் சுற்றி வந்தாலும் உனக்குள்ள தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம். எல்லா விஷயங்களையும் மாறணும்னு நினச்சா நீ மாறணும் அப்படிங்கிறது அவசியமான விஷயம். சொல்லி தன் குறை தேராது, தன் குறை காணாது, தன் நிலை அறியாது, தரணியை பார்த்து மாற வேணும், செய்ய வேணும் அப்படின்னு தவம் இருக்கிறதுல எந்த விதமான நிலைகளும் உயர்நிலைகளும் இல்லை. உன்னை காணும்போது மட்டும்தான் உயர்நிலை. நீயாக உணரும்போது தான் உயர்நிலை. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை, ஒன்றுமே இல்லாத நமக்குள்ளே அனைத்துமாய் இருக்கின்ற இறைவனை உணரும்போது தன்னை உணர்கிறோம். ஓம் அகதீசாய நமக. இன்றைய அற்புதமான இனிய
காலை வணக்கம். கடந்து வந்த நிலைகளிலே இருந்து கற்றுக்கொண்ட நிலைகளிலே இருந்து பார்த்து பயணப்பட்ட நிலையிலே இருந்து பார்க்கப்பட்டு பயணப்பட்ட நிலைகளிலே இருந்து அனைவரும் தன்னை உணர்ந்து வெற்றியடைய அதிகாலை அற்புத நேர இறை பிரபஞ்ச இறை சூட்சம இறை புண்ணிய சபை வழியாக அதிகாலை வணக்கம். ஓம் அகதீஷாய நமः.